திமுகவின் ஆட்சி ஊழல் நிறைந்த ஆட்சி என எடப்பாடி பழனிசாமி விமர்சித்துள்ளார். ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகளில் 30,000 கோடி ரூபாய் கொள்ளை என்றால் எவ்வளவு வரிப்பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கும் எனவும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். 2 வருஷத்துக்கு முந்தி அப்பொழுது நிதியமைச்சராக இருந்தார் திரு பல்வேல் தியாகராஜன் ஒரு அமைச்சர் இருந்தார். எல்லா ஆடியோகளையும் பார்த்திருப்பீங்க. அப்போ அவர் தெரிவிக்கிறார் ஆடியோ மூலமாக, திரு உதயநிதி அவர்களும் திரு சபரீசன் அவர்களும் 30,000 கோடி கையில் வைத்துக் கொண்டு என்ன செய்வது என்று தடுமாறி கொண்டிருப்பதாக அந்த ஆடியோ செய்தி வெளிவந்தது. வந்ததில்ல, எல்லாம் பார்த்திருப்பீங்களா? இது வரைக்கும் முதலமைச்சர் எந்த பதிலும் இல்லை. ஆக ஆட்சிக்கு வந்து 2 வருஷத்துல 30,000 கோடி கொள்ளையடிச்சிருக்கா இந்த அரசாங்கம் எவ்வளவு பணம் மக்களுடைய வரி பணத்தை கொள்ளையடித்திருப்பார் என்பதை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். இப்படி ஊழல் நிறைந்த ஆட்சி தொடர வேண்டுமா?